கச்சத்தீவை அவங்க பக்கம் போனதுனால என்ன நமக்கு கஷ்டம், நமக்கு என்ன இழப்புன்னு பார்த்தா, கச்சத்தீவு அங்க இருக்கனால அந்த இலங்கை இராணுவம் அடிக்கடி வந்து நம்ம மீனவர்களை போக முடியல, துன்புறுத்துறாங்க, கைது பண்றாங்க. நீங்க ஜெய்சங்கர் சொல்றாரு, கடந்த 20 ஆண்டுகள்ல 1700 சொச்சம் பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் 61ல இருந்து இந்த பிரச்சனை நேரு காலத்துல இருந்து நடக்குது. அப்போ 1, 2 இந்த மாதிரி ஊடகங்களும் செய்திகளும் செய்தி நிறுவனங்களும் கிடையாது. 63லயே 62லயே நேரு காலத்திலேயே இந்த மாதிரி இலங்கை நம்ம மீனவர்களை துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, கப்பல் படை கஷ்டப்படுத்துறது அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. இடையில இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்தது அல்லவா, 82, 83, அது 90 வரைக்கும் நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் போகலாங்க. பெரிய தொந்தரவா இருந்தது. அந்த போக்குவரத்துல ரொம்ப நெருக்கடியான கட்டம். அந்த நேரத்துல 62ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வரைக்கும் பல மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பிறகு அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை, அதற்கு பிறகு 90ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் 20 ஆண்டு காலத்துல ஒரு 1700 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஏன் கணக்கு பிரகாரம், நான் எல்லா லிஸ்ட் எடுத்துக்கேன், ஏன் கணக்கு பிரகாரம் 62ல இருந்து இதுவரைக்கும் அது கைது செய்யப்பட்டவர்கள் 2000க்கு மேல இருக்கும். அதே மாதிரி துப்பாக்கி சூடுக்கு கால் ஒடுங்கி கை ஒடுங்கி இப்படி போனவங்க கணக்கு, இறந்தவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கும். இறந்தவங்க கணக்கு கிட்டத்தட்ட 100 வரைக்கும் இருக்கும். காயமானவங்க, கால் ஊனமானவங்க, இப்படியான கணக்கு 500 பேர் இருக்கும். படகுகள் கிட்டத்தட்ட 2500 பேர். அவர் சொல்றாரு 2000 படகுகள். 2500 படகுகள் மொத்தத்துல இதுவரைக்கும் இந்த 50 ஆண்டுகளிலும் டேமேஜ் ஆகும். இதெல்லாம் யார்? தமிழக மீனவர்களோட சொத்து. அந்த படகு, ஒரு படகு வாங்கணும்னா பேங்க்ல லோன் போட்டு வாங்கணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், பணம் கட்டணும், கடன் கட்டணும். இந்த படகை பறிச்சிட்டு போயிட்டா மீனவர் என்ன பண்ணுவாரு? அன்றாடம் தானே அவங்க மீன் பிடிச்சு தானே வாழணும். இப்படி பல மீனவர்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்கு மத்தியில் இன்னொரு கருத்தையும் சொல்றோம். இந்த கச்சத்தீவும் சேது சமுத்திரமும் ஒருங்கிணைந்த திட்டங்கள், இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட். சேது சமுத்திரமும் கச்சத்தீவும் ஒரே பகுதியில தான். அது பாக்ஸ் வேலை செஞ்சு இது வடக்கு புறத்துல கச்சத்தீவு இருக்கு. சேது சமுத்திர திட்டம் பவளப்பாறைகள் நாசமாகின்றன. இரண்டாவது மீன்பிடி இதுக்கு பாதிப்பு இருக்கும் என்று மீனவர்கள் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சேது சமுத்திர திட்டம் கொஞ்சம் வேலைகள் பார்த்து விட்டுட்டாங்க. இந்த சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தால் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ரோந்து படைகள், இந்தியாவின் ரோந்து படைகள் அங்கே இருந்திருக்கும். அதே மாதிரி அங்கே நள்ளிரவு விளக்குகள், லைட்டுகள், வெளிச்சங்கள் இருக்கும். இப்படி ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் சேது சமுத்திர திட்டமும் கச்சத்தீவும். இப்படியாக இருக்கும் பொழுது கச்சத்தீவை பொறுத்தவரை நாம் திரும்ப பெற வேண்டும். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. உலக சர்வதேச கோர்ட்டுக்கு போறதுக்கு பல உதாரணங்கள் நான் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கேன். பொலிவியாவுக்கும் இவங்களுக்கும் நடந்தது பிரச்சனை. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்று பல்வேறு தீவுகள் நடந்த விஷயங்கள் இந்த புஸ்தகத்திலே நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி பெர்பாரின்னு ஒரு தீவு மேற்கு வங்கத்திலிருந்து நம்ம வாங்கினோம். தீம்பிகார்னு ஒரு தீவு மேற்கு வங்கம் இன்னைக்கு இருக்குது. ஐரோப்பா கட்டத்துல இங்கிலீஷ் கால்வாய் பக்கத்துல ஒரு தீவு கூட்டம் இருந்தது. அது பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் பிரச்சனையாச்சு. உலக கூட்டுக்கு போய் அது சரி பண்ணாங்க. அதே மாதிரி கிளிப்பாட்டன் ஒரு தீவு, இது பிரான்சுக்கும் மெக்சிகோக்கும் பிரச்சனையா இருந்தது. பிறகு கடைசியில மெக்சிகோ அருகில் அந்த தீவு இருந்தாலும் மெக்சிகோக்கு சொந்தமாச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் நம்ம ஸ்பெயினுக்கும் பால்மாஸ் தீவுன்னு ஒரு தீவு பிரச்சனை, அதுவும் சர்வதேச கோர்ட்டுக்கு போச்சு. தென் அமெரிக்காவில் பொலிவியாவுக்கும் பர்குவேக்கும் இடையில் ஒரு சின்ன தீவு பகுதி, 2 நாட்டுக்கு பிரச்சனை. பிறகு அந்த தீவு பர்குவேக்கு சொந்தம்னு தீர்ப்பு வருது. வியட்நாம்ல பாராசல் இருந்த தீவு சீனாவுக்கு சொந்தம்னு தீர்ப்பாச்சு. பசிபிக் கடல்ல அதே மாதிரி வேக் எல்லிஸ் என்ற தீவு. இப்படி பல தீவுகள் உலக அளவுல சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே நீதிகள் நிலைநாட்டப்பட்டுள்ளன.